வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற கதை ரோக்சன். அதில் தொகுதி 1 கேட்டக்லிசம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கதையாக சொல்ல போகிறேன். இந்த கதையை எழுதுனவர் ராயன் பாரட் அப்படிங்கிறவர். இந்த கதைக்கு ஓவியம் வரைஞ்சது ஆபிள் அப்படிங்கிறவர். சரி வாங்க, இந்த கதை என்ன அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். வாங்க பேசலாம். ரோக்சன் அப்படிங்கிறவன் ஒரு அதிநாயகன், அதாவது சூப்பர் ஹீரோ. நியூ ஓர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நகர பகுதியை இவன் பாதுகாக்கிறதா அந்த பகுதி மக்கள் நம்புகிறாங்க. மேலும் இவனும் நம்புகிறான், அந்த பகுதிக்கே நாம தான் ரட்சகன், பாதுகாவலன் அப்படின்னு நம்புகிறான். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு பொழுதுல ஒரு புதிய சூப்பர் வில்லனை நம்ம ரோக்சன் எதிர்கொள்கிறான். இந்த புதிய சூப்பர் வில்லன் பெருசாக ஒன்றத்தையும் பிடிங்கிட முடியாது, இவனை நாம் பிடிங்கிடுவோம் அப்படிங்கிற நினைப்பில் தான் ரோக்சன் சண்டை போடுறான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு கட்டடத்துக்குள்ளே அடித்து தள்ளுறான் நம்ம ரோக்சன் அந்த சூப்பர் வில்லனை. அந்த கட்டடத்துக்குள்ளே விழுந்த அந்த சூப்பர் வில்லன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நம்ம ரோக்சன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உன்னுடைய நேரம் முடிவுக்கு வந்துருச்சு மார்க்கஸ் பெல், உன்னை பற்றியும் உன்னுடைய சூரிய கல்லை பற்றியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த வில்லன் சொல்லும் போதே ரோக்சன் தனக்குள்ள பலவீனத்தை உணர ஆரம்பிக்கிறான். இந்த நிலையில் அந்த சூப்பர் வில்லன் ரோக்சனை ரொம்ப கடுமையாக தாக்கிட்டு மேலும் சொல்கிறான், இது உன்னுடைய இறுதிக்கட்ட நிலை, இறுதிக்கட்ட சூழல். இதில் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் எந்தெந்த வகையிலெல்லாம் தோற்று போக முடியுமோ அந்தந்த வகையெல்லாம் நீ தோற்று போனவன். நீ உன்னுடைய அழிவை நீயே உருவாக்கின கலைஞன். இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை இங்கே யாரும் பாதுகாக்க வரப்போகிறது கிடையாது. நான் உன்னுடைய பாவங்களால் உடல் பெற்று வந்தவன் ரோக்சன். இது உன்னுடைய முடிவுரை, நான் உனக்கான அதாவது உன்னுடைய கதைக்கான முடிவுரை அப்படின்னு சொல்லி கடுமையாக கடைசி தாக்குதலில் அந்த சூப்பர் வில்லன் செய்கிறான். இந்த இடத்துல நம்ம ரோக்சன் வீதியில் தூக்கி எறியப்படுறான். எறியப்பட்டவன் அப்படியே பலவீனத்தை உணர்ந்து செத்து போயிடுறான். இது நடந்து ஒரு வாரம் கழிந்த நிலையில் இந்த நகரத்துடைய உயர்நிலை பள்ளியில் நமக்கு ஒரு புதிய கதாபாத்திரம் அறிமுகம் செய்யப்படுகிறது. அவனோட பேர் டிலன். இவன் இந்த பள்ளி படிப்பில், அதாவது உயர்நிலை பள்ளி படிப்பில் இறுதி ஆண்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி. இவன் பண்பின் அடிப்படையில் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒரு ரெண்டும் கட்டான். அதாவது இவனை நல்லவன் அப்படின்னு சொல்லிட முடியாது, கெட்டவன் அப்படின்னு வரையறுத்திட முடியாது. அதாவது இவங்கிட்ட ஒரு வகையான மென்மையான அதே நேரம் ஒரு கண்டிப்பான அடாவடித்தனம் உண்டு. அதாவது இவங்களோட படிக்கக்கூடிய மாணவர்களை மிரட்டி தன்னுடைய வீட்டு பாடங்களை செஞ்சுட்டு வர சொல்லுவான். அதே நேரம் அந்த மாணவர்களுக்கு தான் பிற வகையில் உதவ போகிறதாகவும் வாக்குறுதியை கொடுப்பான். அதாவது இவனை நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு விடலை பருவத்தில் உள்ளத்தில் கொஞ்சம் வெறுப்பேறிய ஒரு ஆசாமி அப்படின்னு எடுத்துக்காங்க இந்த டிலனை. இந்த நிலையில் இந்த டிலன் தன்னுடைய தாயான குவானோடு வச்சுட்டு வரான். இவனுக்கு தந்தை யாருன்னு இதுவரை தெரியாது. இந்த சூழ்நிலையில தான் முதல் காட்சியில் கொல்லப்பட்ட ரோக்சன் அப்படிங்கிற மார்க்கஸ் பெல்லுடைய சட்டம் சார்ந்த விஷயங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு சட்ட நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஒருத்தன் நம்ம குவான் மற்றும் டிலன் வசிக்கக்கூடிய வீட்டிற்கு வருகிறான். அதாவது இதுவரை டிலனுக்கு தன்னுடைய தந்தை யாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ இந்த இடத்துல அவனுடைய தந்தை யார் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது குவான் தான் மார்க்கஸ் பெல்லுடைய முதல் மனைவி. அவனுக்கும் அவளுக்கும் பிறந்தவன் தான் இந்த டிலன். இந்த இடத்துல இந்த வழக்கறிஞர் இப்படி சொல்கிறான், என்னன்னா உன்னுடைய தந்தை மார்க்கஸ் பெல், அவர் கார் விபத்தில் கொல்லப்பட்டுட்டாரு. இந்த இடத்துல அவருடைய இறுதி சடங்குக்கு நீங்கள் அழைக்கப்படலை உங்கள் குடும்பம். ஆனால் அவருடைய உயில் தனிப்பட்ட முறையில் படிக்கப்படுது, அதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதனால் அந்த உயில் படிக்கும் நிகழ்வுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த வழக்கறிஞர் அழைப்பு விடுத்துட்டு போகிறான். இந்த இடத்துல நம்ம டிலனை பொறுத்த வரைக்கும் அவன் தந்தையை அவன் சிறு வயதிலிருந்தே பார்த்தது கிடையாது, தந்தை இல்லாமல் தான் வளர்றான். அதனால் அவனுக்கு தந்தையின் மீது அதீத ஒரு கோபமும் வெறுப்பும் இருக்குது. அதை அவன் இங்கே வெளிப்படுத்துகிறான். இருந்தாலும் குவன் ரொம்பவுமே அமைதியாகவும் சாந்தமாகவும் அந்த வழக்கறிஞரை வரவேற்று பேசி நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. இதன் பிறகு அந்த உயில் படிக்க இருந்த தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் படிக்கப்படும் அந்த தினத்தில் மார்க்கஸ் பெல்லுடைய தனிப்பட்ட மாளிகைக்கு குவானும் டிலனும் போகிறாங்க. அங்கே மார்க்கஸ் பெல்லுடைய இரண்டாவது குடும்பம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது குடும்பத்தில் ஜூலியட் அப்படிங்கிறவ இரண்டாவது மனைவி.
அந்த இரண்டாவது மனைவிக்கும் மார்க்கஸ் பெல்லுக்கும் பிறந்ததில் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறாங்க. ஆண் குழந்தைன்னா அதாவது நல்லா பெரிய பசங்கன்னா பள்ளிக்கூடம் போகிற மாதிரியான ஆளுங்க. இதில் பொண்ணோட பேர் ஆரி, பையனோட பேர் வந்து புரோக். உயில் படிக்கப்படும் போது மார்க்கஸ் பெல்லுடைய அனைத்து சொத்துகளும் முழுமையாகவே நம்ம ஜூலியட்டுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. இதை கொடுத்தெல்லாம் குவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் டிலனுக்கு ஒரு பொருள் விட்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொருள் என்ன அப்படின்னா சூரியக்கல், அதாவது சன்ஸ்டோன் அப்படின்னு சொல்ல போகிறது. இந்த ரோக்சன்னா மாறணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த சூரியக்கல் இருக்கணும். ஸோ இந்த சூரியக்கல் டிலனுக்கு விடப்படுகிறது. இந்த விஷயத்தை சுத்தமாக மார்க்கஸ் பெல்லுடைய இரண்டாவது மனைவியின் 2 குழந்தைகளும், அதாவது அந்த ஆரியும் புரோக்கும் வந்து பெருசாக விரும்பலை அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியாது. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிலன் அந்த சூரியக்கல்லை எடுத்து பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருகிறது, தன்னுடைய தந்தை ஒரு தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கை ரோக்சன் அப்படின்னு புகழ்பெற்ற சூப்பர் ஹீரோ வாழ்க்கை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துல ரோக்சன் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ இந்த மார்க்கஸ் பெல் தான் அப்படிங்கிறது, அதாவது அந்த மார்க்கஸ் பெல்லுடைய ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே குடும்பம் சார்ந்த நபர்கள், அவனோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த குடும்பத்தில் இப்போ வரை தெரியாமல் இருந்தவன் நம்ம டிலன் தான், அவனும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டிலனுக்கு தன்னோட தந்தையான மார்க்கஸ் பெல் நல்ல பெரிய பணக்காரன், 2வது ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவுமே வியப்பை கொடுக்குது. தன்னுடைய தாயிடம் அவன் வந்து இப்படி வினவறான், உனக்கு எவ்வளோ காலமாக தெரியும் அதாவது உன்னுடைய கணவன் அல்லது என்னுடைய தந்தை வந்து ஒரு சூப்பர் ஹீரோன்னு அப்படின்னு அவன் கேள்வி கேட்கும்போது அவனுடைய தாய் சொல்கிறாங்க, எனக்கு முதல்ல இருந்தே தெரியும், அதாவது உன்னுடைய அப்பாவும் நானும் பழக ஆரம்பித்த காலத்துலேருந்தே தெரியும். ஆனால் இந்த விஷயத்த நான் உனக்கு நேரடியாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். குறிப்பாக உன்னுடைய தந்தையும் நானும் வந்து எப்போ முதல்ல சந்திச்சிட்டோம் அப்படின்னா, நான் வந்து காரை ஒரு இடத்துல விபத்து பண்ணிட்டேன். அந்த இடத்துலேருந்து உன்னுடைய தந்தை என்னை பாதுகாத்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னுடைய அலைபேசி என்ன கேட்டார். எங்கள் 2 பேருக்குள்ளே பழக்கம் ஏற்பட்டது. அதன் பிற்பாடு நாங்கள் பழகணும். நீ பிறந்த ஒரு கட்டத்தில் அவர் பிரிஞ்சு போக பிரியப்பட்டார். உண்மையிலேயே அவர் நம்மளை பாதுகாக்க தான் பிரிஞ்சு போகிறதா நான் நினச்சேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் 2வது திருமணமும் பண்ணிக்கிட்டார். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு குழப்பமான நிலை தான் அப்படிங்கிறத அவனுடைய தாய் அவனுக்கு விளக்குகிறார். இந்த நிலையில டிலனோட கையில் இருக்கக்கூடிய அந்த சூரியக்கல் ஒளிர ஆரம்பிக்கிறது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, இந்த சூரியக்கல் ஒளிர்ந்தா இந்த நகரத்தில் ரோக்சனுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்படிங்கிறத அவனுடைய தாய் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. மேலும் ரோக்சன் நான் மாறின உடனே அந்த உடையை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. மேலும் அவங்க சொல்கிறாங்க, இது கூப்பிடும் போதெல்லாம் நீ இதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உன்னுடைய அப்பாவுக்கு இது என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும், அதே விஷயம் உனக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க இடையிலப்படுத்துகிறாங்க. அதுக்கு அந்த டிலன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் என்னுடைய அப்பா மாதிரி கிடையாது, நிச்சயமாக நான் மாறுபட்ட ஒருத்தனாக இருப்பேன், என்னுடைய அப்பாவோட உயர்ந்த ஒருத்தனாக இருப்பேன், சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஃப்ளாட்ரி அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லி தன்னை ரோக்சனாக மாற்றிக்கொள்கிறான். இந்த நேரத்தில் ஏன் ரோக்சனோட தேவை இந்த நகரத்துக்கு இருந்தது அப்படின்னா, இந்த நகரத்தில் பழங்கால பொருட்களை ஏல விடக்கூடிய இடத்துல இருந்து ஒரு முக்கியமான பழங்கால பொருளை அங்கே முகமூடி, அதாவது ஒரு பளிங்கு மாதிரியான முகமூடி அணிந்து வைத்த ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறவங்களாம் மிரட்டி அந்த பழங்கால பொருளை கடத்திக்கிட்டு போக இருக்குது. அவங்கள தடுக்கிறதுக்காக தான் ரோக்சனுடைய தேவை இங்கே இருக்கும். அதனால ரோக்சனா மாறி நம்ம டிலன் இங்கே வந்து சேர்றான். ஆனால் அவன் வந்து சேரும் போதே இவன் புதால் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிற மாதிரி தான் வரான். ஏன்னா இவன் புது சூப்பர் ஹீரோ, கச்சிதமாக பறக்க முடியல, சரியாக வந்து இறங்கி நிற்க முடியல, எல்லாத்துலேயுமே தடுமாற்றம், முட்டி மோதி தான் வந்து நிற்கிறான். இதை பார்த்த உடனே அந்த கடத்தல் கூட்டத்துக்கு அங்கே தலைவனாக இருக்கக்கூடியவன், நீ செத்து போயிட்டுன்னு கேள்விப்பட்டேன், இப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து சண்டை போட தயாராகிறான். இந்த இடத்துல நம்ம டிலனுடைய செயல்பாடுகள் எல்லாமே கத்துக்குட்டித்தனமாக இருக்கிறதுனால அவன் கச்சிதமாக கண்டுபிடிச்சிடுறான். நீ பழையாள் இல்லை, பழையாள் உண்மையிலேயே செத்து தான் போயிட்டான் போலக்கு, நீ புதாள் தான், என்னோடய பேர் என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டு சண்டை போடுறான். நம்ம டிலனால் அவனை சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அந்த பளிங்கு முகமுடி அடைந்த அந்த கூட்டத்துடைய தலைவன், என்னோடய பேர் வந்து ஸ்வே அப்படின்னு அடையாளப்படுத்திட்டு, இப்போதைக்கு நான் இங்கே இருக்கிற இந்த பொருளை கடத்திட்டு போகிறதுல தான் கவனமாக இருக்கிறேன், அதனால்
இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு உயிரோட இரு, ரொம்ப சீக்கிரத்திலேயே என்னுடைய முதலாளி உன்னை எதிர்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவே அப்படிங்கிறவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த இடத்துல அதாவது அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நம்ம டிலன் அவனுடைய உடையிலிருந்து அவனுக்கு வழிகாட்டக்கூடியது யார் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது வேறான்னு கிடையாது, மார்க்கஸ் பெல் தான். ஏன்னா அந்த உடையில் இருக்கும்போது தான் மார்க்கஸ் பெல் வந்து இறந்து போனான், ரோக்ஸனா இருக்கும்போது. ஸோ அவனுடைய ஆன்மா அந்த உடையோடு ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து வந்த நாட்களில் ஒரு புதிய சூப்பர் வில்லனை நம்ம டிலன் வந்து எதிர்கொள்கிறான். அவனோட பேர் வந்து பெல்லி பிளட் மூன். இவன் வந்து ஒரு வகையான ஓனாய் வகையை சேர்ந்த மாதிரி தெரியும். ஈவன் டிலனோட சண்டை போடும்போது டிலனால் பெருசாக சமாளிக்க முடியல, ரொம்பவுமே கஷ்டப்படுறான். அதாவது டிலனுக்கு சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் எதிரிகளோட சண்டை போடும்போது ரொம்பவுமே திணறான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் அவனுடைய உடையில இருந்து அவனுக்கு வழிகாட்டக்கூடிய அவனுடைய தந்தையின் சொற்களையும் இவன் பெருசாக மதிக்கிறது கிடையாது. இந்த இடத்துல இந்த பில்லி பிளட் மூன் பகல் பொழுது வரதுனால, பகல் பொழுதுல நேரடியாக அவன் செயல்பட முடியாதுங்கிறதுனால நம்ம டிலனை விட்டுட்டு போயிடுறான். ஸோ இந்த இடத்துல எப்படியோ நம்ம டிலன் தப்பிச்சுக்கிறான். வீட்டுக்கு வந்த பிற்பாடு அவனுடைய உடையில் இருக்கக்கூடிய அவனுடைய தந்தை, இங்கே பாரு தம்பி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது டிலன் சொல்கிறான், உன் பேச்சை கேட்கறதா, கொஞ்சம் பொறுமையாக இரியா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு சூப்பர் ஹீரோ சக்திகள்லாம் கிடைச்சிது, ஆனால் அதோட ஒரு பேய் மாதிரி நீ வந்து எங்களோட குந்திக்கிட்ட அப்படின்னு ரொம்பவுமே கோவப்படுறான் நம்ம டிலன். அப்போ அந்த மார்க்கஸ் பெல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உன்னை பல முறை கவனிச்சிருக்கிறேன் வெளியில இருந்து, அதாவது நான் சூப்பர் ஹீரோ இருக்கும்போது தூரமாக இருந்து உன்னை பல முறை கவனிச்சிருக்கிறேன், நான் உண்மையிலேயே உன்னை நம்புகிறேன், அதனால தான் உன்னை வந்து ரோக்ஸன்னா மாற்றினேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்க முற்படுறான் மார்க்கஸ் பெல். ஆனால் டிலன் அதை நம்ப தயாராக இல்லை. ஓ, இப்படி பொய் சொல்கிறதுனால தான் நீ செத்து போனியா, உண்மையிலேயே என்னை எதுக்காக ரோக்ஸன்னா மாற்றினேன், அதுக்கான உண்மையான காரணம் என்ன, அதை சொல்லேன் அப்படின்னு இந்த டிலன் கேட்குறான். அதற்கு அந்த மார்க்கஸ் பெல் சொல்கிறான், இங்கே பாரு, நான் உன்னோட அப்பா, உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்லுவேன்னு சொல்ல வரும்போது நம்ம டிலன் சொல்லிடுறான், நீ உரிச்ச ஈர வெங்காயம்லாம் போதும், எனக்கு இப்போ வேலை இருக்குது, விட்டு போ அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்பாவுடைய சொற்களை எப்போவுமே எழுத்து பேசக்கூடியவனாக இருக்கிறான் இந்த டிலன். இதே நேரத்தில் இவனுடைய தாய் இவனுடைய நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டு தான் வராங்க. இவனுடைய செயல்பாடுகள் பெருசாக அந்த சூப்பர் ஹீரோ சார்ந்தே இருக்குது, இவன் சொந்த வாழ்க்கையை கவனிக்க மாட்டேங்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாருப்பா, பொதுமக்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான், இருந்தாலும் உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு நீ முதலிடம் கொடுக்கணும், இரண்டாவதாக தான் சூப்பர் ஹீரோ வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவுரை சொல்கிறாங்க. ஏன்னா இவன் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த இடத்துல டினல் என்ன சொல்லிடுறான்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உண்மையிலேயே என்னுடைய சொந்த வாழ்க்கை தான் நான் முதலிடம் கொடுப்பேன், சூப்பர் ஹீரோ வாழ்க்கை தான் இரண்டாவது இடம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிலாம் கொடுக்குறான். இப்படியெல்லாம் வாக்குறுதிலாம் கொடுத்தாலும் கூட இவன் ஒன்றும் சரியாக நடந்துக்கிற மாதிரி தெரில. பள்ளிக்கூடத்தில் பெரிய ஆர்வத்தோடலாம் அவன் செயல்படலை. பள்ளிக்கூடத்தில் இவனுடைய வீட்டு பாடங்களை எல்லாம் மற்ற மாணவர்களை மிரட்டி அவங்களுடைய வீட்டு பாடங்களை எடுத்து இவனுடைய வீட்டு பாடமாக மாற்றி கொடுக்குற வழக்கத்தெல்லாம் கொண்டு இருக்கிறான். இதை தொடர்ந்து தன்னுடைய சூப்பர் ஹீரோ உடையில் இருந்து தன்னுடைய தந்தையை எப்படியாவது கழட்டி விட்டுற முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் டிலனுக்கு இருக்குது. அதனால அதற்கு ஏதாவது திட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கையான ஆரிக்கிட்ட போய் கேட்குறான். ஏன்னா அந்த ஆரி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு இந்த ரோக்ஸன் அப்படிங்கிற இந்த சூப்பர் ஹீரோ உடையை குறித்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறத வழக்கறிஞர் சொல்லியிருப்பான். இந்த ஆரிக்கும் அவளுடைய தம்பியான புரோக்குக்கும் இந்த சூப்பர் ஹீரோ சார்ந்த ஆற்றல் டிலனுக்கு போனதில் பெரிய மகிழ்ச்சி இருக்காது. நம்ம அப்பன் நம்மளுக்கு கொடுக்காம அவனுடைய முதல் பொண்டாட்டி மகனுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துட்டானே அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கும். இந்த விஷயத்தை அந்த புரோக் அப்படிங்கிற பையன் அடிக்கடி வெளிப்படுத்துவான். ஆரிக்கு அந்த வருத்தம் இருந்தாலும் அவன் நேரடியாக அதை வெளிப்படுத்த மாட்டான். இந்த இடத்துல இந்த டிலன் கேட்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு அவள் ஒரு விளக்கம் கொடுப்பாள். நம்முடைய தந்தை இந்த உடையில இருக்கும்போது தான் இறந்து போனார், அதனால் அவருடைய ஆன்மா இந்த உடையில தங்கிருச்சு. உண்மையிலே அந்த உடையை விட்டு நம்மளுடைய தந்தையை கழட்டி விடணும் அப்படின்னா அது அவர் எடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கும், அவராக பிரியப்பட்டாதான் அந்த உடையை விட்டு அவர் வெளியேற முடியும் அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லி அனுப்புகிறா. இதே நேரத்திற்கு ஆரிக்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிற அதே நேரத்திலேயே அந்த சூரியக்கல் ஒளிர ஆரம்பிக்கும். ஆனால் அவன் அதை நேரடியாக எடுக்க மாட்டான். ஏன்னா மீன் எடுத்து மாட்டிக்கிட்டா நம்ம அப்பன் திரும்பவுமே பெணாத்த ஆரம்பிப்பான், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தன்னுடைய மகிழ்ந்தில் அந்த ஒளிரக்கூடிய சூரியக்கல்லை வச்சுக்கிட்டு போகிறான். இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த சூரியக்கல்லை எடுத்து மாட்டுகிற அதே நேரத்திற்கு அவனுடைய வாகனம் பெல்லி பிளட் மூனால் தாக்கப்படுகிறது. அதாவது அந்த
ஓநாய் மாதிரி இருந்தான் இல்லையா, அவனால் தாக்கப்படுகிறது. இந்த ஓநாய்க்கு வந்து மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்குது. அதனால டிலனுடைய வாசனையை அவன் பிடிச்சிருப்பா. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து வந்து இங்கே தாக்குகிறான். இந்த இடத்துல நம்ம டிலன் வந்து ரோக்சன்னா மாறி சண்டை போட முயற்சி பண்ணுறான். உள்ளே இருந்து கட்டளை கொடுக்கக்கூடிய தன் தந்தையினுடைய சொற்களை பெருசாக அவன் மதிக்காமல் இவனாக செயல்பட முயற்சி பண்ணுறான். ஆனால் எதுவும் சாத்தியப்படல. அடி தான் பயங்கரமாக வாங்குறான். இந்த கட்டத்தில் தன்னுடைய மகனுக்கு உண்மையை சொன்னால் ஒரு வேளை அவன் உட்படியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் பெல் உண்மையை சொல்லுகிறான். என்னன்னு சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒன்றும் உன் மேலே நம்பிக்கை கொண்டோ உன் மேலே பிரியம் கொண்டோ உன்னை ரோக்சன்னா மாற்றலை. நான் என்னை யாரோ கொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்னை நெருங்கி இருக்கக்கூடியவங்க யாரும் என்னை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை அதில் அவங்க வெற்றி பெற்று விட்டால் ரெண்டாவதாக ரோக்சன் ஆகிறவனை பின்தொடர ஆரம்பிப்பாங்க. அப்போ இரண்டாவதாக ரோக்சன் ஆகிறவனுக்கும் சிக்கல் வரும். அதனால நேரடியாக என்னுடைய இரண்டாவது குடும்பமான அந்த ஆரி மற்றும் புரோகுக்கு இதை விட்டுட்டு போக முடியாது. அதனால தான் உன்னை நான் வந்து தேர்வு செஞ்சேன். உண்மையிலேயே உன்னோட உதவி எனக்கு இப்போ தேவைப்படுது. மேலும் என்னோட உதவி உனக்கு இப்போ தேவைப்படுது. என்னோட பேச்சை கேட்டுனா தான் இவனை உன்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த மார்க்கஸ் பெல் சொல்கிறான். உண்மை தெரிஞ்ச உடனே தன்னுடைய அப்பனுடைய பேச்சை கேட்க தொடங்குறான் நம்ம டிலன். அதன் அடிப்படையில் அந்த ஓநாய் மாதிரியும் வவ்வால் மாதிரியும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அடித்து நொறுக்கி கீழே வீழ்த்துறான் நம்ம டிலன். வெள்ளை பிளாக் மூன் அப்படிங்கிற இந்த வவ்வாலாகவும் ஓநாயாகவும் மாறக்கூடியவன் வீழ்த்தப்பட்ட பிற்பாடு நம்ம டிலனுடைய உடையில் இருக்கக்கூடிய அவனுடைய தந்தை சொல்கிறார், இப்போ நீ ஆரியை கூப்பிடு, அவளுக்கு தெரியும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னா அவர் அடையாளப்படுத்துகிறாரு. அதன் அடிப்படையில் ஆரி அங்கேயே அழைக்கப்படுகிறாள். அவள் வந்து பார்த்துட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இது மாதிரியான சூப்பர் வில்லர்கள்லாம் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய வேலையை நகரத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி செய்கிறாங்க, நம்ம காலையில் இவனை அங்கே கொண்டு போவோம் அப்படிங்கிறத அவள் அடையாளப்படுத்திடுறார். அதனால் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறான் நம்ம டிலன். இந்த இடத்துல இவனுக்கும் இவனுடைய தந்தைக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அதில் அவனுடைய தந்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கேட்டபடியே நான் உனக்கு உண்மையை சொல்லிட்டேன். எதுக்கு உன்னை ஏன் நான் சூப்பர் ஹீரோவை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான பதிலை சொல்லிட்டேன். இந்த இடத்துல நான் ரோக்சன்னா இருந்த காலத்தில் நான் நிறைய எதிரிகளை சம்பாரிச்சிட்டேன். என்னை கொன்னவங்க யாருன்னு நீ கண்டுபிடிக்க உதவி பண்ணும். அப்படி என்னை கொன்னவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள நீதியின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட அப்படின்னா இந்த ரோக்சன்னான இந்த சூப்பர் ஹீரோ ஆற்றலை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன வகையெல்லாம் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறத அந்த மார்க்கஸ் பெல் வாக்காக கொடுக்குறான். ஆனால் உண்மையிலேயே டிலனுக்கு என்ன தேவை அப்படின்னா, தன்னுடைய உடையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை கழட்டி விடணும் அப்படிங்கிறதான். அதனால் டிலன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ கேட்டபடியே உன்னை கொன்னவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்க உதவி பண்ணுறேன். ஆனால் அதற்கு நீ கைமாறாக செய்யக்கூடிய எதுவாக இருக்கணும்னா இந்த உடையை விட்டு நீ போகணும். ஆரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறா, நீயா பிரியப்பட்டாதான் இந்த உடையை விட்டு நீ போக முடியும் அப்படிங்கிறத அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டு மார்க்கஸ் பெல் வருத்தப்படுகிறான். இருந்தாலும் தன்னை கொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி இந்த ஒப்பந்தத்தை நம்ம 2 பேரும் போட்டுக்குவோம், நீ என்னை கொன்னவங்களை கண்டுபிடிச்சிட்டின்னா நான் இந்த உடையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறான் இந்த மார்க்கஸ் பெல். அதோட முதல் 2 பகுதிகள் முடிவடைகிறது. குறிப்பாக இந்த தொகுதியில் அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளை ரொம்ப விரைவிலேயே காணொலியாக பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.